வணக்கம், சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில ராகி மோர்கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும், மத்தியானம் லஞ்சுக்காகட்டும் இந்த மாதிரி மோர்கூழ் செய்து குடிச்சுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்ப ராகி மோர்கூழ் செய்யறதுக்குங்க 1 டம்ளர் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துருக்கேங்க. இது 150 கிராம் உள்ள டம்ளருங்க. இது நான் கடையில வாங்கின ராகி மாவுங்க. ராகி மாவு கடையில வாங்கும்போது நல்லா சலிச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு சிலதுல வண்டும் கூட பிடிச்சி பழைய ஸ்டாக்கா இருக்கு, அதனால நீங்க சலிச்சு எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம சாப்பிட்டு பார்க்கும்போது காரல் தன்மையா கசப்பு தன்மையா இருக்கக்கூடாதுங்க ராகி மாவுல. அந்த மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கிற ராகி மாவை தான் நீங்க கூழுக்கு பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி கடையில வாங்கி செய்து விருப்பப்படலைன்னா நீங்க ராகியை வாங்கி நல்லா கழுவி காய வச்சு நீங்க அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு கப் ராகி மாவு எடுத்து அதை சேர்த்திக்கலாங்க. இதுலயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாம. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துலங்க ராகி கூழ் காய்ச்சறதுக்கு 5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ராகி மாவுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சாச்சு. தண்ணி கொதிச்சோன்னே இதை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ராகி மாவு கரைச்சி வச்சதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. ஏன்னா அடியில் மாவாக தங்கிக்கும், நம்ம ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்ச ராகி மாவு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி ஊற்றும் போதுங்க உங்களுக்கு கட்டிகள் தட்டாமல் ராகி கூழ் சரியாக வரும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சா ரொம்ப தெரிக்கும், அதனால பார்த்து அடிகனமான பாத்திரமாவும் கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரமா கூழ் காய்ச்சறதுக்கு எடுத்துக்கும் போது உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். ஒரு 5-6 நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ கூழ் தயாராயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் சூடாரட்டுங்க, மோர் கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சூடு ஆற வச்சுருக்கேங்க. நீங்கள் சூடாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஆற வச்சும் கூட மோர் கலந்து கொடுக்கலாம். நான் சூடாக கொஞ்சம் இருக்கட்டுமேட்டு கொஞ்சம் சூட்டோடவே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே கலந்துக்க போகிறேங்க. இதில் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திக்க போகிறேங்க. ஒரு சிலருக்கு சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாக வைக்கும் போதோ இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கலங்கிறவங்க தவிர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இல்லை நான் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், இதை சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகும் கூட இடிச்சு சேர்த்திக்கலாம். பொடியா நறுக்குன மல்லித்தலை, பொடியா நறுக்குன இஞ்சி நீங்க துருவியும் கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே சிறிதளவு பொடியா நறுக்குன கருவேப்பிலை. இதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். பாருங்க, இப்போ மோர் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு மோர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு ராகி மோர்கூழ் தயார் செய்து வச்சிருக்காங்க. ஒரு சிலர் தனியா குடிப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் திக்கான ராகி மோர்கூழ் குடிப்பாங்க. அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த அளவு நீங்க கூழ் கலந்துக்கலாம். நம்ம கரைச்சி நல்லா வேக வச்சு இறக்கி வச்ச பிறகு மோர் கரைக்கும் போது திக்கா வேணா திக்கா, இல்லாட்டி கொஞ்சம் தனியாட்ட வேணும்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இப்ப அருமையான சுவையில ராகி மோர்கூழ் செய்துட்டேங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும், மத்தியானம் லஞ்சுக்காகட்டும் இந்த மாதிரி மோர்கூழ் செய்து குடிச்சுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதே முறையில செய்து பாருங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.